முடியாது. நீங்களாம் சாதாரண தொண்டர்கள், நீங்களாம் இருக்க முடியாது. அதுல உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் அங்க குடும்பத்திட்ட போயிடும், எல்லாம் மொத்தமா போயிடும். ஏன்னா பெரும்பான்மை அதிமுக காலத்துல நான் எம்எல்ஏவா இருந்தவன், எனக்கு நல்லா தெரியும். என் தொகுதியில கூட எந்த ஒர்க் அலாட் ஆனாலும் மேக்சிமம் அமௌண்ட் அந்த ஒர்க்ல போடப்பட்டது. அதனால ரோட்ஸ் 3 தடவை என் தொகுதியில என்னோட காலத்துல 3 தடவை எல்லா ரோடும் போடப்பட்டது. அம்மையார் சிஎம்மா இருந்தப்ப கூட, அதன் பின்னர் அவர் சிஎம் ஆன பிறகும் அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணாங்க. எல்லா திட்டங்களும் பாத்தீங்கன்னா குழித்துறை நகராட்சின்னு ஒரு நகராட்சிங்க என் தொகுதியில. அதுல உயர்மட்ட டேங்க் கேட்டேன் நான். மக்கள் வழங்கு குழாய்கள் 40 வருஷமா மாற்றப்படாம இருக்கு. அத அந்த ஆட்சி தான் நிறைவேற்றி கொடுத்து 23 கோடி நிதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. முழுசா ஒர்க்ல அந்த ஃபண்ட் போய் இறங்குச்சு. பெரிய கலெக்ஷன் கமிஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் நேரா பாக்குறேன், அது யூஸ் பண்ண அந்த ஃபண்டை முழுசா யூஸ் பண்ணதால தான் அந்த இன்னைக்கும் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு. மேல்புறம் பகுதியில நான் வந்த உடனே அந்த கட்டடம் இடிந்து விழுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி 2011 இடிஞ்சு விழுற நிலைமையில மக்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எம்எல்ஏ ஆன பிறகுதான் அந்த டேங்கை கட்டுறோம். அது மாதிரி ஒரு விஷயம் பார்த்து 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 அதிமுக ஆட்சி காலத்துல நான் எதிர்கட்சி வரிசையில உட்காந்துருந்தேங்க. எதிர்கட்சி வரிசையில உட்காந்துருந்தேன். அப்ப எங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்ல. ஆனாலுமே எதிர்கட்சி எம்எல்ஏ கேட்டா கூட செய்யணும்ட்டு அவ்வளவு நிதிகளை கொடுத்து என் தொகுதிக்கெல்லாம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க.